இப்படி இருக்கா செவுரு கோணல் இருக்கா அப்படி என்னச்சாண்டு இப்படி சதுரமாக கட்டியிருக்கணும். என்ன கொத்தனார கட்டி இதை தனியாக அப்படி வச்சுருக்கணும். சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? இங்கே பாருங்கள், மத்தியில் அப்படி சதுரமாக வச்சு இதை அப்படி முக்கோணமாக கட்டியிருக்கணும். நான் கோணலை கட்டினோன்னு தான் செவுரு சாய். அதை கட்டினவன் அஸ்திவாரத்தில் கட்டலை. மத்தியில் அஸ்திவாரம் கட்டணும்ல, கட்டலையே. சரி, நாளைக்கு மட்டும் பைசா இருந்து அந்த உள்ளே பூசியிருக்கலாம். என்னடா அண்ணா இருக்குல்ல, வேற யாரு கட்டி அது கொண்டு போயிட்டு. ஆமாம், அதான் கொண்டு போயிட்டு. ஐயா இந்த தண்ணி அதில் வை, கரண்டு பில்லு அது மிச்சமாகட்டும். நான் இதே வச்சு கொடுப்பா ஐயா. என்ன கரண்டு பில்லாத மழை வந்து மிச்சப்படுத்தட்டும். கரண்டு பில்லு கட்டுறதுக்கு என்ன தான் செய்யணும்னு தெரில. கடவுளே, எங்கள் அம்மா இல்லைன்னா சங்கடம் தான். கொத்தனாரே, நாளைக்கு ஜெராக்ஸ் எடுத்து வைக்கிட்டா அந்த மதுரை எடுத்த பார்க்கலாம். இல்லை அது போன அங்கே போகிறதுக்கே 2000 வேணுமே. சே, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அது எங்கள் அம்மா எனக்கு கொடுத்தா இல்லை, யார்ட்டாச்செல்லாம் கொடுத்து. ஆமாம், ஜெராக்ஸ் உடனே கொடுன்னா எடுக்க முடியுமா? மழை பெய்யுது, உடனே கொடுன்னா. சே, அப்படியெல்லாம் வராது. என் பிள்ளைகள் அப்படிலாம் செய்யாது. அது அந்த இடம் மட்டும்தான் எனக்கு கொத்தனார. சொல்லுதா புரியுதா? எல்லாத்தையும் விற்று பிள்ளை கொடுத்தாச்சு 8 இடம். எனக்கு வேணும்ல, நான் எடுத்தது. நான் பிச்சையாக எடுப்பேன். வேற நான் உழைச்சது. நான் டீச்சர் வேலை பார்த்து 8 இடம் நான் எடுத்தது. புரியுதா? அப்போ நான் எச்சியெல்லாம் பறக்கி திங்கவா? பிள்ளைகள் கொடுத்து ஹோட்டலில் இந்த எச்சியலையா திங்க முடியும்? பிள்ளைகள் பூரா போட்டாச்சு. பிள்ளைகள் ஒரு எவ்வளோயும் கொடுக்காது. ஃபோன் பேச மாட்டேக்க அம்மா ரூபா கேட்டுருவான்னு. வெளிநாட்டில் வைக்கான். இப்போ எழுதி கொடு வான்ட்டு வருவான். ஐயா வீட்டை எழுதி கொடுன்னு வச்சுக்கா ஆன்ட்டு வருவானு. தாலி எல்லாம் விற்று புருஷன் இருக்கையில் தாலியை விற்றாச்சு. எவ்வளோ நகை போட்டு. நல்ல வேலை இப்போ மழை வந்தது. என்ன இல்லை, நல்ல வேலை இப்போ மழை வந்ததுன்னு. அதான் இன்னைக்கு ஒரு வேலை நடந்திருக்கா. சாமி இருக்கு. என்ன மாரியாத்தா இருக்கா? மாரியாத்தா ஐயோ பாவம் அப்படின்ட்டு தான் இப்போ மரம் வச்சுருக்கா. ஏன்டா மாரியாத்தா இருக்காளா, சமயபுரம் மாறி. அவள் தான் காப்பாற்றிருக்கா. காலையில் மழை வந்தால் வேஸ்ட்டாக போயிருக்கோம் அவ்வளவும். வேறவே இப்போ காலையில் உள்ள காஞ்சிட்டாப்பா. இல்லை நல்லா சாக்கு போட்டியா? சாக்கு கரையாதுல்ல. சரி, நல்ல வேலை, நல்ல ஐடியா கொடுத்தேன்னு. மழை 2 நாள் இருக்குன்னு தான் சொல்லுவேன். தண்ணியை பிடிச்சி வச்சுக்கிடும். கரண்டு பில்லாக மிச்சமாகும். கரண்டு பில்லு ஒரு பைசா இல்லை. ஆமாம், 5000 ஆகுது. 2 மாதத்துக்கு 5000 ஆகுதுடா. ஐயா அந்த ஓரம் போய் பாரு, தண்ணி ஒழுகுதான்னு பாரு. அங்கே கெட்டின இடத்துல செக்க போய் பாரு ஒழுகுதான்னு. தண்ணி அங்கே வைக்கும். அங்கே தான் தண்ணி விடாமல். வா
டக்கு 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 டக்கு.